பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓட்டுக்கு 300 ரூபாய் கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதற்கான இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பவானி சாலையில் இருக்கின்ற அன்னை சத்யா நகர் குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டில் வைத்து அங்கிருக்கின்ற வாக்காளர்களுக்கு ப்ளூ கலர் அடங்கிய ஒரு அட்டையின் மூலம் ரூபாய் 300 வழங்கப்பட்டு வருவதாக தற்போது குற்றச்சாட்டு என்பது எழுந்துள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இருக்கின்றது. அந்த குடியிருப்பு பகுதிகளை பொறுத்தவரை இன்றைய தினம் சரியாக மாலை 5 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியினர் அங்கிருக்கின்ற வாக்காளர்களுக்கு ஒரு ப்ளூ கலர் அட்டையினை வைத்து 1 முதல் 10ஆம் நம்பர் வரை என குறிப்பிட்டு இன்று இரவு தங்களுக்கான அந்த 300 ரூபாய் பணம் வழங்கப்படும், இந்த அட்டையை காமித்தால் நாங்கள் பணத்தை வழங்கி விடுவோம் என்று குறிப்பிட்டு அங்கிருக்கின்ற வாக்காளர்களுக்கு அந்த டோக்கன் என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு முந்தைய தேர்தல் கூட இங்கிருக்கின்ற வாக்காளர்களுக்கு அதிகப்படியான பணம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் இந்த முறை ரூபாய் 300 வழங்கப்படுகிறதா என இங்கிருக்கின்ற வாக்காளர் மத்தியில் கேள்வி எழுந்திருக்கின்றது. அதே சமயத்தில் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் படி வாக்காளர்களுக்கு பணமோ பரிசு பொருட்களோ வழங்கக்கூடாது, மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த விதிமுறைகள் இருக்கின்ற நிலையில் தற்போது இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இங்கிருக்கின்ற வாக்காளர்களுக்கு ப்ளூ கலர் அடங்கிய அந்த டோக்கன் என்பது தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இங்கிருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திலும் புகார் மனு அளித்து வருகின்றனர்.